பொன்னாக்குடி அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலையம்பாள் கோயில் திருவண்ணாமலைக்கு அடுத்த ஒரு சேத்திரம். அந்த ஆலயத்திலிருந்து பேசுகிறோம். இந்த பொன்னாக்குடி எங்கே இருக்குன்னு கேட்டால் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா, அதாவது நாகர்கோவில் மெயின் ரோட்டிலிருந்து சுமார் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் நாகர்கோவில் மெயின் ரோட்டில் பொன்னாக்குடி என்ற கிராமத்திலே இந்த உண்ணாமலையார் காலபைரவர் ஃபேமஸாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த கோவில் கிட்டத்தட்ட 2882 ஆண்டுகள் முன் கட்டப்பட்ட ஒரு சேத்திரம், பழம்பெரும் கோவில். இந்த கோவிலில் இப்போ சமீபத்திலே 14/7/2014 90 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இப்போ அண்ணாமலையார் கிருபையாலும் மக்களுடைய கிருபையாலும் கண்டிப்பாக இந்த 2026 இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மக்கள் அங்கே ஒத்துழைப்பு கொடுத்து அண்ணாமலையாருக்கு இந்த 2026 அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் 12 ஆண்டு பூர்த்தி ஆகிறது. இந்த 12 ஆண்டு கும்பாபிஷேகம் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடத்த வேண்டும். அண்ணாமலையாருக்கு நாளை சனி பிரதோஷம். இந்த அதாவது சனி பிரதோஷத்திலே கலந்து கொண்டால் நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் தீரும், மாங்கல்ய பாக்கியம் நல்லா இருக்கும், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரும், படித்த மாணவர்கள் இருந்தால் அரசாங்க வேலை கிடைக்கும், திருமண வயதிலே பையன்கள் இருந்தால் திருமணம் நடைபெறும், திருமண ஆணவ குடும்பத்தில் இருந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும். நாளை சனி பிரதோஷம். கண்டிப்பாக பக்தர்கள், உள்ளூர் பக்தர்கள், வெளியூர் பக்தர்கள், வெளிநாட்டு பக்தர்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு கோயில் சார்பாகவும் அர்ச்சகர் சார்பாகவும் பொன்னாக்குடி ஊர் சார்பாகவும் கோயில் அதிகாரி சார்பாகவும் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு மறுநாள் சிவராத்திரி பொன்னாக்குடியிலே கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக தங்கு தடை இல்லாமல் பக்தர்கள் முயற்சியால் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 15/2/26 சிவராத்திரி நடைபெறுகிறது. அன்று 4 கால பூஜை சாயந்தரம் 6 மணிக்கு 7 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 5 மணிக்கு முடியும். பக்தர்கள் சிவராத்திரி கலந்து கொண்டால் 5 ஆண்டு கோயிலுக்கு போன புண்ணியம் உண்டு. பக்தர்கள் அனைவரும் கோயிலுக்கு வந்துட்டு அண்ணாமலையை அருபெறுமாறு, உண்ணாமலையை அருபெறும், காலபைரவர் அருபெறுமாறு கோயில் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். உள்ளூர் சார்பாக எல்லா பக்தர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.